வணக்கம் மாணவர்களே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, 3ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் பாடம் 4 தான் பார்க்க போறோம். பக்கம் 16. தலைப்பு விண்ணின் கொடை. பாடம் என்னது? விண்ணின் கொடை. இது வந்து நமக்கு ஒரு பாடலாக தான் கொடுத்துருக்காங்க. மழைநீர் வெள்ளம் ஓடியே, மழைநீர் வெள்ளம் ஓடியே, மண்ணில் வீணாய் செல்லுதே, உழைப்பின் வியர்வை போலதை உயர்வாய் எண்ண வேண்டுமே. அதாவது மழைநீர் வெள்ளம் ஓடியே, மண்ணில் வீணாய் செல்லுதே, உழைப்பின் வியர்வை போலதை உயர்வாய் எண்ண வேண்டுமே. அப்படின்னா என்ன சொல்றாங்க? மழைநீர் வந்து வெள்ளம் ஓடுது, மண்ணில வீணா போகுது. எப்படி வந்து நம்ம உழைச்சா வந்து வியர்வை சிந்துமோ, அப்போ நம்ம உழைச்சாதான் ஒரு வியர்வை சிந்தும். அதுக்கு சமமா தான் வந்து மழை நீரோட வெள்ளத்தை வந்து நம்ம நினைக்கணும். அதை வீணாக்க கூடாது. அதை நம்ம என்ன பண்ணணும்? சேமிக்கணும் அப்படின்றத இந்த முதல் பாடலோட அர்த்தம். அடுத்து பாருங்க. பொன்னும் பொருளும் போலவே பொழியும் நீரும் செல்வமே, விண்ணின் கொடை என்பதில் வியப்பு ஒன்றும் இல்லையே. எப்போ பொன்னும் பொருள் நம்ம எப்படி வந்து பொன்னும் பொருளும் போலவே பொழியும் நீரும் செல்வமே, நம்ம எப்படி பொன்னும் பொருளையும் சேர்க்கிறோமோ அதே மாதிரி நம்ம மழை நீர், பொழிகின்ற மழை நீரும் செல்வம். ஸோ விண்ணின் கொடை, வானம் நம்மளுக்கு கொடுக்கின்ற கொடை வந்து மழை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. விண்ணின் கொடை என்பதில் வியப்பு ஒன்றும் இல்லையே. அடுத்து பாருங்க. மனிதர் பறவை விலங்குகள் மகிழ்ந்து வாழ தேவையே, ஓடும் நீரை தேக்கியே உலகின் பசியை தீர்ப்போமே. மனிதர் பறவை விலங்குகள், அதாவது அப்போ இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர் பறவை விலங்குகள் 3 பேருமே வாழணும்னா என்ன வேணும்? தண்ணி வேணும், மழை நீர். தண்ணி வேணும்னா என்ன பண்ணும்? மழை பெஞ்சாதான் நீர் வந்து சேமிச்சு வைத்து நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளோட பசியை தீர்க்க முடியும். அதுதான் சொல்றாங்க. மனிதர் பறவை விலங்குகள் மகிழ்ந்து வாழ தேவையே, ஓடும் நீரை தேக்கியே உலகின் பசியை தீர்ப்போமே. மறுபடியும் ஒரு முறை வாசிக்கலாம். மழைநீர் வெள்ளம் ஓடியே, மண்ணில் வீணாய் செல்லுதே, உழைப்பின் வியர்வை போலதை உயர்வாய் எண்ண வேண்டுமே. பொன்னும் பொருளும் போலவே பொழியும் நீரும் செல்வமே, விண்ணின் கொடை என்பதில் வியப்பு ஒன்றும் இல்லையே. மனிதர் பறவை விலங்குகள் மகிழ்ந்து வாழ தேவையே, ஓடும் நீரை தேக்கியே உலகின் பசியை தீர்ப்போமே. இதில் பாருங்க, சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. விண்ணா என்னது? வானம். நம்ம பாடத்தோட தலைப்பே வந்து விண்ணின் கொடை. அப்போ விண்ணுன்றது என்னது? வானம், வானத்தின் கொடை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். தேக்கி என்ன? நான் தேக்கி வைத்தே. கொடைனா எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுப்பது. வானம் வந்து நம்ம கிட்ட எதை எதிர்பார்த்து நமக்கு மழையை பொழிய வைக்க கிடையாது, சரிங்களா? அதுக்கு நம்ம திருப்பி என்ன கொடுக்கலாம்? ஒண்ணுமே கொடுக்கறது கிடையாது. நாம வாழ்றதுக்கு வானம் வந்து என்ன பண்ணுது? மழை நீரை நம்மளுக்கு கொடுக்குது. என்ன வேண்டும்? நினைக்க வேண்டும். என்ன வேண்டும் என்னது? அதை நம்ம நினைத்து பார்க்க வேண்டும், நினைக்க வேண்டும். அடுத்து நம்ம புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கேள்வி பதில் பார்க்கலாம். பயிற்சி. சரியான விடையை தெரிவு செய்வேன். சரியான விடையை தெரிவு செய்வேன். முதல் கேள்வி, விண்ணின் கொடை என்பது. முதல் கேள்வி, விண்ணின் கொடை. விண்ணின் கொடை என்பதுன்னு என்னது? இதுல என்னத்த சொல்றாங்க? உழைப்பா, வியர்வையா, வானமா, மழையா? சொல்லுங்க. நம்ம அந்த இப்போ ஒரு பாடல் பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ அதுல நம்ம வந்து வானத்தின் கொடைன்னு சொல்லிட்டு நம்ம எதை சொல்றாங்க? உழைப்பு சொல்றாங்களா, வியர்வை சொல்றாங்களா, வானம் சொல்றாங்களா, மழை? மழை தான் வந்து வானம் வந்து நம்மளுக்கு கொடையாக குடிக்கிறது. அடுத்து பாருங்க. அடுத்த கேள்வி, மழை கூட்டல் நீர் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது. மழை கூட்டல் நீர் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது என்னது? மழையின் நீரா, மழை நீரா, மழை நீர்? மழை நீர். நீர்னா இந்த நீர் தான் வரும். அப்போ மழை நீர் தான் நம்மளுக்கு பதில். அடுத்து மாத்தி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. நான் 3வது கேள்வி, 3ன்னு வரணும், இது 4ன்னு வரணும், மாத்தி போட்டிருக்காங்க. போலதை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. லாவை வந்து நம்ம எப்படி? இல் கூட்டல் லா தான் லா. நம்ம வந்து உயிரெழுத்தையும் மெய் எழுத்தையும் சேர்த்து வந்து ஒரு வரிசை படிச்சிருப்போம் இல்லையா? உயிர்மெய் எழுத்து வரிசை. அதுல வர்றது லாவை வந்து இல் கூட்டல் லா தான் லா. அப்ப அந்த லாவை வந்து இல் கூட்டலான்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம். அப்போ இல் கூட்டலான்னா இதான் போல் கூட்டல் அதை. இதுதான் வந்து பதில். உயர்வு இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல். எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க, பொருள் கேட்கல. அது எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன வரும்? தாழ்வு வருமா, உழைப்பு வருமா, வாழ்வு வருமா, வியப்பு வருமா? என்ன வரும் சொல்லுங்க? உயர்வு இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல். அப்போ கண்டிப்பா வந்து நம்மளுக்கு என்ன வரும்? தாழ்வு தான் வரும். அதுக்கப்புறம்
பாடல் வரிகளை பொருத்துவேன். பாடல் வரிகளை பொருத்துவேன். இப்போ நம்ம இங்க 4 இது கொடுத்துருக்காங்க, நம்ம பொருத்த போறோம். வளமும் நலமும். வளமும் நலமும் என்ன பண்ணும்? பொதுவாக நம்ம ஒருத்தரை வாழ்த்தும் போது என்ன சொல்லுவோம்? வளமும் நலமும் நிறைந்திட, வளமும் நலமும் நிறைந்திட அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ வளமும் நலமுக்கு பதில் என்னவா இருக்கும்? நிறைந்திட. இல்லத்தில் நீரை. இல்லத்தில் நீரை என்ன பண்ணணும்? நம்ம வீட்டில் நீரை என்ன பண்ணணும்? சேமிக்கணும். அப்போ இல்லத்தில் நீரை சேமிப்போம். அதுக்கு நேரம் இருக்கிறது தான் பதில். இல்லத்தில் நீரை சேமிப்போம். உற்ற துணை. உற்ற துணை என்னவாகும்? மழையாகுமே. நமக்கு உற்ற துணை தான் நமக்கு எப்பவுமே மழை ஆகுமே, பயனளிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உயர்வாய் என்ன மீதி இருக்குது? என்னது? வேண்டுமே ஒண்ணுதான் மீதி இருக்கு. எப்பவுமே நம்ம என்ன நினைக்கணும்? உயர்வாய் என்ன வேண்டணும். சரியா? உயர்வாய் என்ன வேண்டுமே. உயர்வாய் என்ன வேண்டுமே. பார்க்கலாம். அதுக்கு பின்னாடி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முதல் எழுத்து ஒன்றி வரும் சொற்களை எடுத்து எழுதுக. முதல் எழுத்து ஒன்றி வரும் சொற்களை எடுத்து எழுத சொல்றாங்க. முதல் எழுத்து ஒன்றி வரும் சொற்கள்னா என்னன்னா, முதல்ல அதாவது ஒவ்வொரு வார்த்தைகள் இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு வார்த்தையிலும் முதல் எழுத்து எது ஒரே மாதிரி இருக்கோ அதை வந்து நம்ம எடுத்து எழுதணும். இங்க பாருங்க, அழகு குட்டி யானை, அசைந்து வரும் யானை, குட்டி வாழையாட்டும் குறும்புக்கார யானை, கட்டி கரும்பை கண்டால் கண்ணை சிமிட்டும் யானை. முதல் எழுத்துனா பாருங்க, இந்த பாடல்ல முதல் வார்த்தை எது? பாருங்க, அழகு அசைந்து ஒரே மாதிரி இருக்கு. குட்டி குறும்பு முதல் எழுத்து கூ ஒரே மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, கட்டி கண்ணை, இதெல்லாம் வந்து முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்கு. அப்போ முதல் எழுத்து ஒன்று வரும் சொற்களை தான் எடுத்து எழுதணும். அப்போ ஏற்கனவே அழகு அசைந்து இருக்கு, ஆனா இந்த குட்டி குறும்பு எழுதுறோம், கட்டி கண். சரிங்களா? இதை எடுத்து கீழே நமக்கு கட்டம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து முதல் எழுத்து ஒன்று வரும் சொற்களை எடுத்து எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன எழுதிருக்கான்? அழகு அசைந்து. ரெண்டாவது குட்டி குறும்பு, குட்டி குறும்பு. கடைசி என்ன இருக்கு? கட்டி கண். கீழே அதுக்கு அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இரண்டாம் எழுத்து ஒன்றி வரும் சொற்களை கேட்டிருக்காங்க. என்னது? இரண்டாம் எழுத்து ஒன்றி வரும் சொற்களை கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம ஒரு வார்த்தையில முதல் எழுத்து ஒன்றி வரும் சொற்கள் எடுத்து எழுதணும். அடுத்து வந்து இரண்டாவது எழுத்து ஒன்றி வரும் சொற்கள் அப்படி எடுத்து எழுத போறோம். இங்க பாருங்க, சிட்டு சிட்டு குருவிக்கு பட்டு பட்டு இரைகள். அவங்களே நமக்கு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க பாருங்க. இட்டு ப்ளூ கலர்ல ஹைலைட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. சி இட்டு ப்ளூ கலர்ல இட்டு. இதான் முதல் எழுத்து சி, இரண்டாம் எழுத்து இட்டு. இங்க பாருங்க, முதல் எழுத்து பா, இரண்டாம் எழுத்து இட்டு. இரண்டாம் எழுத்து தான் இட்டுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எப்படி வந்திருக்கு? ஒரே மாதிரி வந்திருக்கு. எது? இரண்டாவது எழுத்து தான் இட்டுன்னு சொல்லிட்டு ஒரே மாதிரி வந்திருக்கு. இந்த இரண்டாவது எழுத்து தான் ஒரே மாதிரி வந்திருக்கு, இட்டுன்னு சொல்லிட்டு. அப்போ இதுதான் வந்து இரண்டாவது எழுத்து ஒன்றி வரும் சொற்கள்னா ஒரே மாதிரி வரக்கூடிய சொற்கள். எங்கு பறந்து செல்கிறாய்? அங்கு நானும் வருகிறேன். சின்ன அழகு குருவியே, தின்ன எதுவும் வேண்டுமா? செல்லம் உனக்கு நானுமே, நெல்லை அள்ளி தரட்டுமா? நெல்லை அள்ளி தரட்டுமா? இப்போ இரண்டாம் எழுத்து ஒன்றி வரும் சொற்கள் நம்ம பார்க்கலாங்களா? இங்க பாருங்க, இங்கு. என்னது? இங்கு, இங்க, இங்கு. இதெல்லாம் வந்து இரண்டாம் எழுத்து ஒன்றி வரும் சொற்கள். அப்போ எங்கு அங்கு நம்ம எழுதிக்கலாம். அதுக்கு பாருங்க, இன்னு அப்போ சின்ன தின்ன, இதையும் நம்ம எழுதிக்கலாம். அடுத்து பாருங்க, இல்லு, செல்லம்ல வர இல்லு, நெல்லையில வர இல்லு. இதெல்லாம் வந்து இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி வரக்கூடிய சொற்கள். கீழே நம்மளுக்கு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து நம்ம எடுத்து எழுதிக்கலாம். முதல்ல என்ன எடுத்து எழுத போகிறோம்? சிட்டு பட்டு. என்னது? சிட்டு பட்டு. ரெண்டாவது என்னது? எங்கு அங்கு. இங்கு. இங்கு. இரண்டாவது எழுத்து இதில் எது? இங்கு ஒரே மாதிரி வந்திருக்கு. இங்கு ஒரே மாதிரி வந்திருக்கு. அடுத்து என்னது? சின்ன தின்ன. சின்ன தின்ன. அடுத்து செல்லம் நெல்லை. அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்க, பார்க்குற ஒவ்வொருத்தரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. உங்க நண்பர்களும் பார்க்கணும்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.